தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் 147ஆம் ஆண்டு பிறந்த நாள் இன்று. தந்தை பெரியார் அவர்கள் 1973 உடலால் மறைந்தார். ஏறக்குறைய 50 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களை பொறுத்த அளவிலே மனிதம் தழைக்க வேண்டும், மனிதர்கள் அனைவரும் சமம், அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதற்காக 95 ஆண்டு காலம் சமுதாய பணியாற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் கண்ட இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது என்ன சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழா? சுயமரியாதை என்பது என்ன? ஒரு மனிதருக்கு மற்றும் சொந்தமா? மனிதர்கள் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தமானது. அப்படி என்றால் தந்தை பெரியார் அவர்கள் தான் தொடங்கிய இயக்கத்திற்கு சுயமரியாதை இயக்கம் என்று ஏன் பெயர் வைத்தார்? காரணம், இந்த மண்ணில் தான் பிறப்பின் அடிப்படையிலே நீ இழிந்த ஜாதி, நீ மேலானவன், நீ கீழ் ஜாதி, நீ படிக்கக்கூடாது, அப்பன் தொழிலைத்தான் மகன் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதியை கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த நிலையிலிருந்து மக்களை முன்னேறச் செய்ய தந்தை பெரியாருக்கு முன்பாக பல்வேறு சிந்தனையாளர்கள் பாடுபட்டார்கள். அவர்கள் செய்த பணியெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாகனத்திற்கு டிங்கரிங் ஒர்க் பண்ணுவார்களே, அதை போல இங்கொன்றும் அங்கொன்றும் சில சீர்திருத்தங்களை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் காலத்திற்கு பின்பு அந்த சீர்திருத்தமும் மறைந்து போய்விட்டது. ஆனால் தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தளவிலே இந்த இழிவு நிலைமைக்கு காரணம் என்ன? அந்த ஆதிக்கத்தின் ஆணிவேரை அடையாளப்படுத்தி அதை ஒழிப்பதற்காக பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால்தான் சுயமரியாதையை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தாலே போதும், அந்த ஏற்றத்தாழ்வுகள் தானாக விடுபடும் என்பதை உணர்ந்துதான் சுயமரியாதை என்ற பெயரில் இயக்கம் கண்டார். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய தத்துவம் என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுமைக்கும் பொதுவானது. காரணம் என்றால் இது மனிதகுலம் சம்பந்தப்பட்டு மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தமானது இந்த சுயமரியாதை இயக்க கொள்கை. பெரியார் இயக்கம் கண்டு வழிநடத்திய சுயமரியாதை கொள்கை. கடந்த 10 ஆண்டு காலமாக இயக்கத்தின் தலைவர் தமிழக தலைவர் ஐயா அவர்கள் தந்தை பெரியாரை 100 ஆண்டுகள் இந்த சுயமரியாதை இயக்கமாகிறது, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமுதாயம் எப்படி இருந்தது, இன்று எப்பொழுது தலைகீழாக அந்த புரட்சிகர மாற்றம், ரத்தம் சிந்தாமல் எந்த வன்முறையும் இல்லாமல் ஒரு மாற்றத்தை தந்தை பெரியார் அவர்கள் ஏற்படுத்தி காட்டியிருக்கின்றார். இந்த கொள்கை உலகம் முழுவதும் பரவினால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை கொண்டு தந்தை பெரியார் அவருடைய கொள்கைகளை உலகமெல்லாம் பரப்புகின்ற, மனிதர்களுக்கு சொந்தமானது சுயமரியாதை, மனிதர்கள்லாம் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த கொள்கை சென்றடைய வேண்டும் என்ற அளவிலே பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்கின்ற அளவிலே வெளிநாடுகளுக்கும் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை தமிழக தலைவர் அவர்கள் எடுத்துச் சென்று பல்வேறு பன்னாட்டு மாநாடுகளை நடத்தி பரப்பி வருகிறார். பன்னாட்டு மாநாடு என்பது வெளிநாட்டுக்காரர்கள் இங்கு வந்து கலந்து கொள்வது என்பது வேறு. அதற்கு மாறாக நம்மவர்கள் நாம் வெளிநாட்டில் சென்று அந்த கருத்துக்களை மாநாடு போட்டு பரப்ப வேண்டும் என்பதை கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக திட்டமாக தமிழக தலைவர் அவர்கள் நடைமுறையில் படித்து வருகிறார்கள். அந்த அளவிலே கடந்த 10 ஆண்டுகளில் 3 நாடுகளில், ஜெர்மனியில் கோலோன் நகரிலே பன்னாட்டு, அந்த மாநாட்டின் பெயரே பெரியார் சுயமரியாதை பன்னாட்டு மாநாடு. அடுத்து அமெரிக்காவிலே வாஷிங்டனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மேரிலாண்ட் அந்த மாநிலத்திலே பெரியார் சுயமரியாதை இயக்க மாநாடு 2வது பன்னாட்டு மாநாடு. 3வது மாநாடு கனடா நாட்டிலே டொரண்டோ நகரிலே அந்த பன்னாட்டு மாநாடு நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்று திட்டமிட்டு தந்தை பெரியார் தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த வகையிலே இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரில் நவம்பர் 1, 2 ஆகிய 2 நாட்களில் பெரியார் சுயமரியாதை பன்னாட்டு மாநாடு பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டத்தின் சார்பாக சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை சார்ந்த பல தோழர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள்.
தமிழர் தலைவர் அவர்களுடைய தலைமையிலே தமிழர் தலைவர் அவர்களும் பங்கேற்று அந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த வகையிலே பெரியாரை உலகமயப்படுத்துதல், பெரியார் கொள்கைகளை உலகமயப்படுத்துதல் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்பதை கூறி இந்த வாய்ப்பினை நல்கியமைக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.